எல்லாருக்கும் குட் மார்னிங். எனக்கு டேட் நான் பார்த்தீங்கன்னா என்ன டேட்? எல்லாருக்கும் காலை வணக்கங்க. டேட் நான் பார்த்தீங்கன்னா 15 சனிக்கிழமை. நம்ம நெக்ஸ்ட் மாதிரி கோயில் நைட்டு சிஎன்ஜில ஃபில் பண்ணியாச்சு. ஸோ அதனால சிஎன்ஜி ஃபில் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பெட்ரோல் ஸ்டோர்ல இருக்கும். படுத்து நம்ம போயிடலாம். சரிங்களா? காலையிலேயே கிளைமேட் பார்த்தீங்கன்னா பயங்கர ஜில்லுன்னு இருக்குங்க. அப்படியே செம்மையா இருக்கு. அப்படியே ஜில்லுன்னு இருக்கு. நானும் பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா மழை வரும் அப்படின்னு நினைச்சேன் இந்த வீக்ல எல்லாம் கூட. ஏன்னா 13, 14 மழைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தா மழை எங்கேயுமே வரல. சரியான பனியா இருக்கு நைட்ல. இப்ப பாத்தீங்கன்னா கிளைமேட் சும்மா சின்ன 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 அப்படியே கூலிங்கா தான் இருக்கு. சரி, ஓகேங்க, நம்ம போன் டியூட்டிக்குள்ள போவோம். அடுத்து நம்ம ஆப்லாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், ரேபிடோ போயிடலாங்க. வந்த உடனே லோ பேலன்ஸ் வேற பேலன்ஸ் முன்னாடி ஏடா கொஞ்சமாடா ரீசார்ஜ் பண்ணுவாங்க. காலையிலேயே கப்பம் கட்டணுமாடா, கட்டணா பொறுமையா கட்டணும். சரி, உங்ககிட்ட நமக்கு எதுக்கு பிரச்சனை, பட்டு விட்டுருவோம். சரிங்க, அவங்க கொடுக்கறத கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் பண்ணலாம். ஓகேங்க, நம்ம வேலட் ரீசார்ஜ் ஆயிடுச்சு. சார் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், யூபர் போயிடலாங்க. ஓகேங்களா? யூபர் 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 ஆனா உண்மை இருக்கு, அந்த பீக் ஹவர்ஸ்ல பயங்கரமா ரேட் கொடுக்குறாங்க. அப்படியே ஆப்போசிட் எங்கால இதுல பீக் ஹவர்ஸ் முடிஞ்சதுன்னா அப்படியே ஆப்போசிட் வச்சு செய்வார். என்னது அப்படி சொல்லிடுறாங்க. அதாவது cancellation rate 71 by 31 days. Progress. சரிங்க ப்ரோ, பண்ண மாட்டோம் ப்ரோ. உண்மையா இருக்காமா? சரி, ஓகே, பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஓலாவும் பண்ணி வச்சிருக்கோம். பார்க்கலாம், ஓலா எதனா கிடைக்குதாங்க. சும்மா ஒரு பூண்டு ஒப்புமே எதனா ஒன்று கிடைச்சா நல்லா தானே. சரி, ஓகேங்க, எல்லாரையும் ஆன் பண்ணியாச்சு. மூங்கி உங்களை எழுப்பிட்டாச்சு. ஓகேவா? சரி, ஓகே, பார்க்கலாம். தூங்கிட்டு இருந்த சிங்கத்தெல்லாம் எழுப்பியாச்சு. சிங்கம் யாரும் இல்லை, அவங்க தாங்க. இந்த ஓலா, யூபர், ராபிடோ, இவங்க தான். இந்த சிங்கத்தெல்லாம் எழுப்பாச்சு. அவங்க எப்படி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். பிளஸ் நம்ம பெர்ஃபார்மன்ஸும் கரெக்டா இருந்தா தான் எல்லாமே கரெக்டா இருக்கும். சரி, ஓகே, நம்ம பெர்ஃபார்ம் பண்ண ரெடியா தான் இருக்கும், பார்க்கலாங்க. அப்படியே மூவ் பண்ணி போகலாம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சமஞ்சேரியில் இருக்கோம். ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குளத்தூர்ல இருந்து கொரட்டூர் வந்தோம். ஃபர்ஸ்ட் 120 ரூபா. இப்போ வந்து என்ன ஒன்றுமே என்ன ஆயிடுச்சு, கோவிலுக்கு வந்துருந்தோம். கோவிலுக்கு வந்து நின்ன உடனே என்ன ஆச்சுன்னா செகண்ட் ட்ரிப் அடிச்சிருக்கு. செகண்ட் ட்ரிப் எங்க பார்த்தீங்கன்னா கொரட்டூர்ல இருந்து சமஞ்சேரி. ஆமா, 400 சம்திங் 400 சம்திங் எவ்வளோ வந்தது. ஆனா கஸ்டமர் கிட்ட வந்து நம்மளுக்கு 500 ரூபா கொடுத்தாங்க. இப்போ இங்க ட்ரிப் அடிக்குமா இல்லையான்னு தெரியல. இந்த நம்ம கேரட்டோ தான் நிறைய ஓடுது. இங்க இருந்து எவ்வளவு தூரம் வருதும் எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். பார்க்கலாம், அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே போய் பார்க்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் நியர்பை எதனா கொஞ்சம் நல்லா பரிச்சயமான இடம் எதனா இருந்தால் போகலாம். சரிங்களா? நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாகவே இருந்தது. ஆமா, இப்போ நிறைய பேர் தப்பாத்துவாங்க. நிறைய பேர் வந்துட்டு வீடியோ போடுறாங்க, நல்லா சம்பாதிக்கலாம் அப்படி இப்படின்னு. சம்பாதிக்கலாம் இல்லைன்னு சொல்லாது, ஏரியாவை பொறுத்து. இப்போ நம்ம ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தாங்க. தாம்பரம் இந்த சைட்லாம் ஓரளவுக்கு ஓகே. அந்த சைடு நம்ம டிராபிக் கம்மியா இருக்கு.
ஒரு 100 ரூபாய்க்கு வந்து ஒரு 4 மணி நேரம், அதிகபட்சம் 4 மணி நேரம் இல்ல 10 நிமிஷம் சுத்திட்டு வந்துடலாம். ஆனா நம்ம ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு வரணும்னா, இப்ப நம்ம சொல்றேன், 100 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா நம்ம 1/2 மணி நேரம் சுத்தி வந்ததுக்கு. ஏன்னா ஹெவி டிராபிக்ல போய் சுத்தி பார்த்து வர மாதிரி இருக்கு. இப்ப நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ எல்லாம் பார்த்து வண்டி எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எதுங்க வேணாம்னு சொல்லல, கமிட்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்கன்னு வச்சீங்கன்னா, ஒரு இப்ப எல்லாருக்கும் ஆவரேஜா ஒரு கம்பெனி எவ்வளவு சேலரி இருக்கும், அந்த சேலரிலாம் ஓகே. அந்த சேலரி விட கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்கணும் ஓகே, இந்த ஃபீல்டு ஓகே. நான் அதை விட டபுளா சம்பாதிக்கணும், அதை விட ட்ரிபிளா சம்பாதிக்கணுன்ற மாதிரி இந்த ஃபீல்டு கண்டிப்பா செட் ஆகாது. ஏன்னா ஒரு நாளைக்கு நல்லா கொடுக்குது, இல்லைன்னு சொல்ல, ஒரு நாளைக்கு அப்படியே கொஞ்சம் கஷ்டப்படுத்துது. மென்டலி பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருந்தா கண்டிப்பா இந்த ஃபீல்டுக்கு வரலாம். ஏன்னா டியூட்டி விழாதப்ப நம்ம வெயிட் பண்ணணும், ஒரு இடத்துல உட்காந்து வெயிட் பண்ணணும். அவசரப்பட்டு என்னடா டியூட்டிலாம் புலம்ப கூடாது. செகண்ட் வந்துட்டு நீங்க டியூட்டி விழுறப்ப அதை எடுத்து நம்ம ஸ்ட்ராங்கா ஓட்டணும். டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ராங்கா ஓட்டணும். ஒரு நாள் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு டியூட்டி மிஸ் பண்ணிட்டாலும் நம்ம அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டு வந்து நம்ம அங்கேயே ஸ்ட்ரக் ஆகி அங்கேயே நின்று ரொம்ப மூவ் பண்ணி போக முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதான் என்ன சொல்றோம்னா, வர டியூட்டியை முதல்ல எடுத்து ஓட்டுருங்க. நம்ம ஒரு டார்கெட் வச்சிருப்போம், ஒரு நாளைக்கு இவ்வளவு அமௌண்ட். இப்போ என்னோட டார்கெட் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2500 2500 இந்த டைம் நைட் 8 மணி வரைக்கும் இருப்பேன், இல்ல 6 மணி நைட் 8 மணி டைம் வச்சுக்கோங்களேன். அந்த டைம் உள்ள வந்துச்சுன்னா ஓகே, நான் கிளம்பிடுவேன். அப்படி இல்லைன்னா அது 6 மணிக்கு வந்தாலும் கிளம்பிடுவோம், 5 மணிக்கு வந்தாலும் கிளம்பிடுவோம். அந்த மாதிரி என்னோட பிளான் நான் ஓட்டுறேன். இப்போ நம்ம ப்ரோ ஒருத்தர் வெளியே போறாரு, அவரு போடுறது கரெக்ட் தான். ஏன்னா அங்க இப்போ பேர் நான் சொன்னதுல சரி யார் போடுறான்னு, அவங்க ஏரியாக்குள்ள ரைட்டு தான், அவங்க சொல்றது ரைட்டு தான். ஒரு 4 மணி நேரத்துல 1000 ரூபா 1500 ஓட்டலாம் அந்த ஏரியால. ஏன்னா டிராபிக் கிடையாது. தாம்பரம் நம்ம மடிப்பாக்கம் அந்த மாதிரி ஏரியால வந்து டிராபிக் அந்த அளவுக்கு ஊருக்கு அழகா ஓட்டிடலாம். ஆனா நம்ம ஏரியாக்குள்ள பாத்தீங்கன்னா, நான் காலையில 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட் 7 மணி வரைக்கும் வந்தாதான் அந்த 2000 ரீச் பண்ண முடியுது. இந்த கேப்ல அந்த 4 ஹவர்ஸ் எடுக்க முடியாது. எடுக்கலாம், அந்த மாதிரி எடுத்தா தான் நீங்க கஷ்டப்படலாம். நைட்ல டிராபிக்ல 8 மணி நேரம் ஓட்டுறது 9 மணி நேரம் ஓட்டுறாது. நீங்க அதே டிராபிக்ல கஷ்டப்படாம முதல்ல ஆவரேஜா அப்படியே ஓட்டணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டினியூஸா ஓட்டினீங்கன்னா ஒரு 6 மணிக்குள்ள முடிச்சிடலாம். அந்த 2000 ஓட்டிடலாம். அதுல ஒரு 500 உங்களுக்கு கேஸ் பண்ணோட 500 நிற்கும். அவ்வளவுதான். அந்த பெரிய ப்ராஃபிட் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய ப்ராஃபிட் எல்லாம் பார்க்க முடியாது. அந்த ரேட்டு தான் பார்க்க முடியும். அதெல்லாம் என்ன புதுசா வண்டி எடுக்க போறேன்னு நினைக்கிறேன், என்ன பண்ணுங்கன்னா, இந்த அமௌண்ட் போதும், இதை என்னால பண்ண முடியும்னா நினைச்சு வாங்க, இருங்க. அதே மாதிரி ரொம்ப ஈஸியானதும் கிடையாது ஆட்டோ ஓட்டுறது, ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா சென்னை டிராஃபிக்ல வண்டி ஓட்டிட்டு சேஃபா போகணும், மேப்பை பார்க்கணும், ரோட கவனிக்கணும், பைக்கு சடனா உள்ள வரும், எல்லாமே பார்த்துட்டு தான் ஓட்டணும். ஸோ அதனால உங்களுக்கு கஷ்டமான லைஃப் ஆட்டோ ஓட்டணும் கண்டிப்பாக. நானும் ரொம்ப பிடிச்சி அது வந்து வந்தேன். இல்லை வந்த பிறகு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் தரணும். இந்த கை பார்த்தீங்களா, பார்த்தீங்களா, எனக்கு பழக்கம் ஆட்டோ ஓட்டி. ஆனா பாருங்க, இது மாதிரி ஓட்டி இருக்கேன். நான் ஊருக்குள்ளேயே ஓட்டிட்டு இருந்தேன். கை பார்த்தீங்களா எப்படி இருக்கு, இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட இருக்கும். கையெல்லாம் ரப்பா ஹார்ட் ஆயிடும். இதெல்லாம் ஓகேனா நீங்க தாராளமா ஆட்டோ எடுக்கலாம். ஓகேங்களா? டைம்ல பாத்தீங்கன்னா 9:40 ஆக போடுங்க. 9:40 ஆயிடுது. இது வரைக்கும் எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 700 ரூபா பண்ணிருக்குங்க. ஆமா, நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா 8:30 9 அது ஒரு 600 பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியல. அது ஒரு 1000 வரத்துக்கு 2 மணி ஆயிடுச்சு. இப்ப இங்க பாருங்க, 9:30 9:40 ஆகுது, 700 பண்ணிட்டோம். பட் ஆனா இப்ப அடுத்த டியூட்டி நம்மளுக்கு எப்போ வரும்னு தெரியாது, எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவோம்னு தெரியாது. சரிங்களா? அந்த மாதிரி நிலம் அந்த மாதிரி இருக்கு. ஆட்டோ எடுக்கணும்னா இஎம்ஐ போட்டு அவசரப்பட்டு எடுத்துட்டு வராதிங்க. யோசிங்க, என்னால முடியும், என்னால பண்ண முடியும்னா யோசிச்சு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்ப நான் வீடியோ போடுறேன், எனக்கு வீடியோ போடுறதுக்காக பார்த்துட்டு இன்னைக்கு அவசரப்பட்டு வண்டி எடுத்து வந்து இங்க கஷ்டப்படக்கூடாது. சரிங்களா? ஏன்னா ஃபேமிலி நம்ம கடை வாங்கி தான் ஆட்டோ எடுப்போம், இந்த கடத்துக்கு கொடுக்கணும், பஸ் டியூ கட்டுறதை பார்க்கணும். இது பிரச்சனைகள் இருக்கிறப்ப நம்ம அவசரப்பட்டு வண்டி எடுத்துக்கூடாது. சரிங்களா? சரி, பார்த்து பண்ணிக்கோங்க. எந்த யோசிங்க. நான் வந்து ஆட்டோ எடுன்னு சொல்ற மாதிரி இல்லை யாருக்கிட்டையும். ஓகே, நல்ல தொழில் தான், இல்லைன்னு சொல்லலாம். ஆட்டோ எடுக்க சொல்ல நான் விருப்பம்னா நீங்க எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஒரு நாள் வரும், ஒரு நாள் வராதுன்னு. என்னால இதுல வந்து எனக்கு ஸ்டாண்டர்டா வரும் வராதுன்னு சொல்ல முடியல. எனக்கு ஓகே, நான் வந்து சின்ன டார்கெட். சில பேர் வந்து ஒரு நாளைக்கு 3000 ஓட்டணும், 2500 கம்பல்சரி கையில வந்தீங்கன்னா அது அதுக்கப்புறமா ஓட்டணும். எனக்கு ஓட்டலாம். ஆனா எனக்கு அந்த அமௌண்ட் போதுங்க. ஏன்னா நான் ரொம்ப தூரத்துல இருந்து உள்ள வரேன். வண்டி ஓட்டுறதுக்கு வரதுக்கு எனக்கு நான் வண்டி ஓட்டுக்குள்ள சிட்டிக்குள்ள வரனாலே ஒரு 50 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குது. அந்த ரேஞ்சில் நான் அக்கௌண்ட் ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் சும்மா வந்து போறாங்க. டிக்கெட்ல ஒண்ணு எடுத்துட்டு பார்க்க முடியாது. 100 கிலோமீட்டர் மிஞ்சி போனா 150 ரூபா 200 ரூபா வரும்.
அது நான் கேஸுக்கு நான் செலவா பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டி அப்படியே போயிடலாம். அடுத்து இருக்கிற அந்த 120 150 கிலோமீட்டர்ஸ்ல தான் நான் சம்பாதிக்கிறது. அது 1500 சம்பாதிச்சுன்னா அது போதும் எனக்கு. பெரிய ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு கிராமம் தான், அந்த இடத்துல ஒரு 1500 சம்பாதிச்சுன்னா என்னோட லைஃபுக்கு அது கரெக்டா செட் ஆகி போகுது. அப்படி இல்லை நான் அங்கிருந்து பைக்ல வந்துட்டு இங்க வண்டி விட்டு போலாமான்னு பிளான் பண்றோம், தேடிட்டு இருக்கேன். ஏன்னா பார்ட்டிக்கு ஏதாச்சும் இருந்தா டெய்லி வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படியே போற மாதிரி நம்ம அம்பத்தூர் இல்ல மாதாவரம் அந்த மாதிரி இடத்துல எங்காச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் பார்க்கிங் எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடிஞ்சு எனக்கு கொஞ்சம் link பண்ணுங்க. இல்லையா? ஏன்னா நான் ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் போயிட்டு வரேன். 100 கிலோமீட்டர் இருந்தா இங்க அந்த 100 கிலோமீட்டர் வச்சு இங்க 1000 ரூபாய் 1500 ரூபாய் அந்த ரேஞ்சில சம்பாதிக்கிற அளவுக்கு கூட முடியும் அதனால அந்த 100 கிலோமீட்டர்னால. ஸோ அதனால வேஸ்டா போகுது. சரி அதனால கொஞ்சம் ஆட்டோ எடுத்து பார்க்கலாம், யோசிச்சு முடிவிடுங்க, பாத்துக்கோங்க சரிங்களா. ஏன்னா சில டைம் வந்து கை கொடுக்க மாட்டேங்குது, கஷ்டமா தான் இருக்கு. இப்போ ஒரு ஆவரேஜா ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறோம், அதை விட ஒரு வேற எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்க ஓகே தாராளமா எடுத்து செய்யலாம், தாராளமா பண்ணலாம். அதை விட டபுளா வேணும்னா இந்த முடியாதுங்க. ஏன்னா ஒரு நாள் ஓடும் ஒரு நாள் ஓடாது, அதெல்லாம் வண்டி எடுத்து தாராளமா ஓட்டுங்க. சரி பார்க்கலாம், ஒரு நாள் வெயிட் பண்ணி பாக்குறேன். என்ன டூ தான் பாக்குறேன், அதெல்லாம் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாக்குறேன். இப்போ கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம காரப்பக்கம் நியூ குமரன் நகர்னு ஒரு அட்ரஸ் இல்லை, நான் ஒரு பிஐ புக் பண்ணிருந்தது. புக் பண்ணிட்டு நான் அங்கிருந்து 1.5 கிலோமீட்டர் வந்திருக்காங்க. ரெஸ்பான்ஸ் பண்ணல, ஃபோன் பண்ணா எடுக்கவே இல்லை. ரெண்டு 8 டைம் கால் பண்றேன், எடுக்கவே இல்லை. அப்புறம் எதுக்கு இவங்க புக் பண்றாங்க? இன்னும் புக் பண்ணி இல்ல வரல இல்ல கேன்சல் பண்ற ஏதாச்சும் ஒன்று சொல்லணும். புக் பண்ணிட்டு கம்முன்னு படுத்து தூங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மென்டலுங்களா இருந்தா நம்ம எப்படி வேலை செய்யுது ஒண்ணுமே புரியல. செம்ம காண்டாகுதுங்க. ஒன்னு அட்டன் பண்ணி சொல்லிடணும், என்னால வர முடியல இல்ல நான் கேன்சல் பண்ணிடுறேன். இவங்கள நம்பி நம்ம உட்காந்துட்டு இருக்கோம்ல. ½ வேஸ்ட். ½ சுத்தி சுத்தி பார்த்துட்டு இவங்க நாங்க இது பண்ணிட்டு இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு வேஸ்டா திரும்பி வந்து செம்ம காண்டாகுது. 8 டைம் கால் பண்றேன், ரெஸ்பான்ஸே பண்ணல. அப்படி எதுக்கு பண்றாங்க இவங்க? வைத்தியாங்க. நம்ம டெய்லி ஒரு இடத்துல வச்சு செய்யும். நீங்க எங்க வச்சு செஞ்சுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு போயிருந்தோம்ல, காரை பார்க்க போயிருந்தோம்ல, அங்க வச்சு செஞ்சுச்சுங்க. ஆமா, 9:30க்குள்ள 600 ரூபா ஓட்டு வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் அங்கேயே வச்சு செஞ்சிருச்சு, அங்கேயே படுக்க வச்சுட்டானுங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி அங்க இருந்து எங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா இப்ப பாடி சரவணா ஸ்டோருக்கு இருக்கிறோம். இது வரைக்கும் எவ்வளவு என்ன என்னடா நைட் ஆச்சு, இன்னத்துக்கு வீடியோல வராம பாக்குறீங்களா? ஆமாங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. டைம் பாத்தீங்கன்னா 7:30 ஆகுது. நம்ம வீட்டுக்கு வந்துட்டுங்க. அதான் நான் மதியம் சொல்லியிருப்பேன், சில நாள் நல்லா ஓடும் சில நாள் ஓடாது. ஓகேங்களா? அதாவது ஆட்டோ இன்கம் சொல்றேன். இன்னைக்கு எப்படி ஆச்சு பாத்தீங்கன்னா 8:30க்குள்ளேயே ஒரு 500 எடுத்துட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கரகம்பாக்கம் அங்க போய் உட்காந்துட்டேன். செம்மஞ்சேரி போய் உட்காந்துட்டேன். அவ்வளவுதாங்க, ஒரு 3 மணி நேரம் அங்கேயே உட்காந்துட்டேன். செட் ஆகல, ஒரு 3 மணி நேரம் அங்கேயே வேஸ்டா போச்சு. அதுக்கப்புறம் அப்படியே மறுபடியும் நம்ம ஏரியாவுக்கு வந்தேன், டி நகர் வந்தேன். ஓரளவுக்கு அப்படியே ஓட்டிட்டு பரவாயில்ல, இது ஒரு 2000 ஓட்டிட்டுங்க, பிரச்சனை இல்லை. சரி நான் என்ன 2000 ஓட்டினேன், இதை காட்டுறேன், ப்ரூஃப் காட்டுறதுங்க. என்ன ஓட்டணும் பார்த்தீங்கன்னா, யூபர்ல பார்த்தீங்கன்னா யூபர்ல 872 ரூபாங்க. ஓகேவா? 872 ஓட்டு இருக்குன்னா பார்க்கலாம். சரி ஓகே, யூபர்ல 872 ராபிடோ. ராபிடோவில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 877 ப்ளஸ் ஓலாவும் ஓட்டணும் இன்னைக்கு. ஓலாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ட்ரிப் எடுத்தேங்க.
ஆமாம், ஒரு 94 ஒன்று, 104 ஒன்று, 139 ஒன்று, 3 மொத்தமே சேர்த்து ஒரு 2000 சம்திங் வந்தது. சரி, ஓகேங்க. இதுதான் இது வரைக்கும் நான் ப்ரூஃபாக காமிச்சது கிடையாது இன்கம் எவ்வளோன்றது, நீ காமிச்சிருக்கேன். சரி, ஓகே, இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டைம் ஆயிடுச்சு, அதான் நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு படுக்கலாம், ரொம்ப டயர்டாக இருக்குது. சில டைம் ரொம்ப கஷ்டமாயிடுங்க. இன்றைக்கி நம்ம எப்படி பார்த்தா ஒரு 3000 வரைக்கும் கூட பண்ணியிருக்கலாம். அங்கே ஒரு 3 மணி நேரம் வேஸ்ட்டாக போச்சு. ப்ளஸ் இதே மாதிரி கொஞ்சம் வேலை நல்லா கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டேன். ஒரு 8 மணி வரைக்கும் ஓட்டணுமானா தாராளமாக ஒரு 2:05 to 3 ரீச் பண்ணலான்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும். அது முன்னாடிலாம் வந்து ரெஸ்ட் எடுப்போம் கொஞ்சம். இப்போ அந்த ரெஸ்ட்டும் எடுக்க முடியல. ஏன்னா முன்னாடி கொஞ்சம் குயிக்காக ஓடிடும். இப்போ கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகுது. டிலே ஆகுதுன்னா டியூட்டிஸ் லேட்டாக கிடைக்குது. இன்னைக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே ஒரு 3 மணி நேரம் போய் மாட்டினால நம்மளுக்கு அது கொஞ்சம் பிரச்சனையாக ஆயிடுச்சு. சரி, ஓகே, பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க. பார்க்கலாம், பாய்.